ഹായ് ഫ്രണ്ട്സ്, എല്ലാവർക്കും നമസ്കാരം. ചപ്പാത്തി, ദോശ, ഇഡ്ഡലി, ഇടിയപ്പം, പുട്ട്, അപ്പം, സാപ്പാട് எல்லாத்திൻ്റെ കൂടെയും നല്ല செம்ம காம்பினேஷன் ஆகிற ஒரு சுண்டல் குழம்பிൻ്റെ ரெசிபி தான் இன்றைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறேன். சுண்டலுக்கு சாதாரணமாக மலையாளத்தில் கடலா என்று தான் சொல்லுவாங்க. பாருங்க, இது நல்ல திக்கான கிரேவியில் தான் இந்த கடலைக்குழம்பு செஞ்செடுத்துருக்கிறது. எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க. இந்த குழம்பு செய்கிறதுக்காக ஒரு கப்பு வெள்ளை கலரில் சுண்டல் தான் நான் எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு ப்ரௌன் கலரில் சுண்டல் கூட எடுக்கலாம். இது 8 மணி நேரம் அப்படியே தண்ணியில் ஊற வச்சு எடுத்தது தான். பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக தான் நான் இது தயார் பண்ணுறது. நைட்டு ஃபுல்லாக இதை ஊறி வந்த சுண்டல் தான். இதிலேக்கு தேவையான தண்ணி ஊற்றியதுக்கப்புறமா உப்பும் போட்டிருக்கு. பின்னாடி ஒரு பெரிய வெங்காயம் இதே மாதிரி கட் பண்ணியது இதிலேக்கு சேர்க்கலாம். அதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் நான் இதிலேக்கு சேர்த்திருக்கு. கூட அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் கூட நமக்கு இதிலேக்கு சேர்க்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா இதிலேக்கு சேர்க்கலாம். இந்த மாதிரி நம்ம வேக வச்சு எடுக்கும்போது நம்ம சுண்டலில் இந்த மசாலையெல்லாம் நல்லா பிடிச்சி கரெக்டாக வரும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்புன்னு. அதுக்கப்புறமா நமக்கு பெரிய வெங்காயமுக்கு மறுபடியும் வணக்க வேண்டியது இருக்கும். இது நல்லா வெந்து வரட்டும். உங்களோட குக்கருடைய ப்ரெஷருக்கு கரெக்டாக ஆகிற மாதிரி கடலை அல்லச்ச சுண்டல் நல்ல கரெக்டு பாக்கத்தில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு சுண்டலை வெந்து வந்துடுச்சு. இந்த டைமில் இனி வெங்காயமுக்கு நமக்கு வணக்கி எடுக்கலாம். அதுக்காக ஒரு கடாய் நான் அடுப்பில் வச்சு சூடு பண்ணியிருக்கு. அதிலேக்கு 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றியிருக்கு. எண்ணெய் நல்ல சூடாயதுக்கப்புறமா நமக்கு இதிலேக்கு ஒரு 1/4 கப்பு தேங்காய் சின்னதாக கட் பண்ணி இது போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி நம்ம சுண்டல் குழம்புல தேங்காய் ஃப்ரை பண்ணி சேர்க்கும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சுண்டலிൻ്റെ கூட இந்த பீஸும் நமக்கு சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். அதுக்காகத்தான் இது நல்லா ப்ரௌன் கலர் ஆகுன வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். அதுக்கப்புறமா நமக்கு இதிலேக்கு இன்னொரு பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வணக்கி எடுக்கலாம். இந்த சுண்டல் குழம்புல நம்ம தேங்காய் அரைச்சொன்னும் சேர்க்கறதில்ல. ஆனால் தேங்காய் அரைச்சி எடுக்காமல் கூட இந்த குழம்பு நல்ல திக்காயிட்டு தான் நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி தான் இது தயார் பண்ணுறது. நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு புட்டின்னு கூட இந்த சுண்டல் குழம்பு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். கேரளாவில் புட்டும் கடலையும் என்று தான் சொல்லுவாங்க. புட்டும் கடலை குழம்பும் நல்ல காம்பினேஷன் தான். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் நல்ல சாஃப்டான புட்டை எப்படி செய்கிறதுன்னு முன்னாடி நான் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ கொஞ்சம் கறிவேப்பிலையும் நான் இதிலேக்கு சேர்த்திருக்கு. கறிவேப்பிலையும் போட்டு நமக்கு நல்லா வணக்கி எடுக்கலாம். நம்ம வெங்காயத்திൻ്റെ கலரெல்லாம் நல்லா மாறி வரணும். அதுக்கப்புறமா தான் நம்ம இதிலேக்கு மசாலைகள் சேர்க்கணும். இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் நான் சேர்த்திருக்கு. சுண்டல் வேக வச்ச போது நம்ம மஞ்சள் தூள் சேர்த்து தான் வேக வச்சது. அதே மாதிரி உப்பும் அதில் சேர்த்திருந்தது. அதனால் உப்பு இப்போ சேர்க்கறதில்ல. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் மட்டும் போதும். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் வரமிளகாய் தூள் நான் சேர்த்திருக்கு. 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூளும் சேர்த்திருக்கு. வரமிளகாய் தூளுக்கு கொஞ்சம் காரம் அதிகம். அதனால தான் நான் 1 டீஸ்பூன் சேர்த்திருக்கிறத. உங்களுக்கு 1/2 டீஸ்பூன் வரைக்கும் சேர்க்கலாம். இனி இதிலேக்கு ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா கூட சேர்க்கலாம். நம்ம வீட்டில் தயார் பண்ணிய கரம் மசாலா தான் இது. நல்ல ஒரு வாசமாக இருக்கும் இதுக்கு. இதனோட ரெசிபி நம்ம சேனலில் முன்னாடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோவையும் பாருங்கள். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூளும் நான் சேர்த்தி இருக்கு. நம்ம வரமிளகாய் தூளுன்னெல்லாம் நல்ல காரமானு நான் சொல்லியாச்சில்ல. அதனால தான் 1/4 டீஸ்பூன் சேர்த்தியது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா அரை டீஸ்பூன் வரைக்கும் சேர்க்கலாம். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு இதெல்லாமே நல்லா வணக்கி எடுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம சுண்டலெல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு. அந்த தண்ணி தான் இதிலேக்கு சேர்க்கிறது. வேறு தண்ணி ஒன்றும் இதிலேக்கு சேர்க்கக்கூடாது. அந்த தண்ணி இதிலேக்கு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. நம்ம மசாலையெல்லாம் நல்லா வணங்கணும். அதுக்கப்புறமா நம்ம வேக வச்செடுத்த சுண்டலில் நின்று கொஞ்சம் சுண்டல் அப்படியே நமக்கு மிக்சியோட ஜாரிலேக்கு மாற்றலாம். அதிகமாக எடுக்க தேவையில்லை. பாருங்கள், இவ்வளவும் போதும். நல்லா ஆறியதுக்கப்புறமா தான் நம்ம இதை அரைச்செடுக்கணும். நல்லா ஃபைனாகிட்டு நம்ம அரைச்செடுக்கணும். இந்த மாதிரி செய்யும்போது தான் நம்ம குழம்பு நல்லா திக்
திக்காயிட்டு வரும், நல்ல கெட்டியாயிட்டு நமக்கு குழம்பு கிடைக்கும். ஆறியதுக்கப்புறமா நான் அரைச்செடுத்துருக்கு பாருங்க, இப்படியே தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம வெங்காயத்தில் சேர்த்திருந்த மசாலையெல்லாம் நல்லா வணங்கி வந்துடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம அரைச்செடுத்த சுண்டல் இதிலேக்கு சேர்த்தி அதையும் நமக்கு நல்லா ஒன்று வணக்கி எடுக்கலாம். அதுக்கப்புறமா வேக வச்செடுத்த சுண்டலும் அந்த சுண்டல் வெந்த அந்த தண்ணியும் நமக்கு இதிலேக்கு சேர்க்கணும். மிக்சியோட ஜார்லேக்கு நான் சுண்டல் வேக வச்ச அதே தண்ணி தான் சேர்த்தி நல்லா ஒன்றும் எடுத்த தண்ணி தான் இது. நல்லா கலர் விட்டு எடுத்துக்கோங்க. பின்னாடி வந்து நம்ம வேக வச்சு எடுத்த சுண்டலும் அது வேக வச்ச தண்ணியும் இதிலேக்கு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம், நல்லா கலர் விட்டு எடுக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சுண்டல் அரைச்செடுக்கும் போது மிக்சியோட ஜார்லேக்கு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் கூட சேர்த்தி நல்லா ஃபைனாக அரைச்செடுத்து இதிலேக்கு சேர்த்திருந்தா கூட நல்ல திக்காயிட்டு நமக்கு கிரேவி கிடைக்கும். இந்த மாதிரி செஞ்சுருந்தாலும் நல்ல திக்காயிட்டு தான் கிடைக்கும். ஆனால் தேங்காய் சேர்க்கும்போது இன்னும் நல்ல ஒரு டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும். இனி வந்து நமக்கு இது நல்லா கொதிக்க விடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம உப்புக்கு செக் பண்ணி பார்க்கலாம். எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அதனால் இன்னும் கொஞ்சம் உப்பு கூட நான் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியதுக்கப்புறமா இது மூடி வச்சு நல்லா கொதிக்க விட்டு எடுக்கலாம். நம்ம சேர்த்தியிருக்கிற மசாலா நம்ம சுண்டலில் நல்லா பிடிக்கணும், அது வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இது தண்ணி மாதிரியே இருக்கு. கொஞ்சம் டைம் கூட கொதித்து வரும்போது நம்ம கிரேவி வந்து நல்ல திக்காயிட்டு வரும். அது வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு எடுக்கலாம். இதே மாதிரி நல்லா கலரி விட்டு கிரேவி நல்லா வற்றிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம சுண்டலை அரைச்செடுத்து சேர்த்திருக்கிறதுனால நல்ல திக்காயிட்டு தான் ஆறும்போது கரெக்டாக பாகத்தில் தான் இருக்கும். இனி வந்து இதிலேக்கு நமக்கு கடுகு தாளித்து சேர்க்க வேண்டியது இருக்கும். அதுக்காக ஒரு கடாய் நான் அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணியிருக்கு. அதிலேக்கு 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றலாம். தேங்காய் எண்ணெய் நல்லா சூடாகி வரும்போது இதிலேக்கு நமக்கு கடுகு சேர்க்கலாம். கடுகு நல்லா வெடித்ததுக்கு பின்னாடி இதிலேக்கு கறிவேப்பிலை சேர்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வரமிளகாயும் சேர்த்து இந்த கடுகு தாளிப்பு ரெடி பண்ணலாம். இனி வந்து நமக்கு அதை நம்ம சுண்டல் குழம்பிலேக்கு சேர்த்தி ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சதுக்கப்புறமா நமக்கு நல்ல கலர் விட்டு எடுத்துருந்தால் நம்ம சூப்பர் டேஸ்ட்டில் சுண்டல் குழம்பு ரெடியாக இருக்குது. இன்றைக்கு நான் இதை சப்பாத்தியோட கூட தான் சாப்பிட போகிறேன். பிரேக்ஃபாஸ்ட் ஆகிட்டு சப்பாத்தியோட கூட இந்த சுண்டல் குழம்பு சூப்பராக இருக்கும். நான் சொன்ன மாதிரி இடியப்பம், சப்பாத்தி, அப்பம், புட்டு, சாப்பாடு எல்லாத்திൻ്റെ கூட நல்ல செம்ம காம்பினேஷன் தான். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கேரளா ரெசிபிஸ் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி கொடுங்க. ஹைப் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணி என்னை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் எழுதி போடுங்க.